ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் ஸ்டைல் குக்கிங். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரான டேஸ்டான மூணு பொருட்கள் வச்சு ஈஸியாக செய்யக்கூடிய, என் பிகினர்ஸ் கூட செய்யக்கூடிய ஒரு ஈஸியான கேக் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க இப்படி ஈஸியாக டேஸ்டியாக செய்யலாங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கேக் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு ஓரியோ பிஸ்கட் பேக்கெட் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 16 பீசஸ் இருக்கும். ஸோ நான் அதுக்கேற்ற தான் கேக் செய்ய போகிறேன். உங்களுக்கு ஒரு வேளை சைஸ் பெருசாக வேணும்னா நீங்கள் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்திருந்த ஓரியோ பிஸ்கட்டை இந்த மாதிரி நல்லா பிச்சு போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா உள்ள வெண்ணிலா க்ரீம் தான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் சாக்லேட் ஃப்ளேவர் கூட எடுத்துக்கலாம். ஸோ உங்களோட ஆப்ஷனல் தான். ஸோ இது ஓரியோ பிஸ்கட் மட்டும் தான் வச்சு செய்யணும் இல்லை, நீங்கள் எந்த விதமான க்ரீம் பிஸ்கட்டையும் வச்சு செய்யலாம். நல்லா குவாலிட்டியாக உள்ள க்ரீம் பிஸ்கட்டாக எடுத்துக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இதை நல்லா பவுடராக நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்தாச்சு. ஸோ இப்போ இது கூட ஒரு அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. நம்ம வீட்டில் நார்மலாக குக்கிங் சோடா இருக்குல்ல, அது கூட சேர்த்துக்கலாம். நம்ம காய்ச்சி ஆற வச்சுன பால் அதையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஸோ பால் வந்து அதிகமாகிடக்கூடாது. நம்ம கரெக்டான கன்சிஸ்டன்சி தெரிகிற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. ஸோ இந்தளவுக்கு பால் போதும். ஸோ நான் ஒரு பேக்கெட் 16 பிஸ்கட்டுக்கு பார்த்திங்கன்னா 100 ml கிட்ட தான் பால் சேர்த்துருக்கேன். ஸோ இதான் உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஸோ இப்படி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு ஊற்ற வரணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு சுகர் எதுவுமே சேர்க்கலை. இந்த பிஸ்கட்லேயே பார்த்திங்கன்னா இனிப்பு நம்மளுக்கு இருக்கும். ஸோ இந்த ஸ்வீட்னஸ் பத்தலை நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு 2 டீஸ்பூன் போல் சுகர் சேர்த்துக்கலாம். ஸோ நான் ஸ்வீட்னஸ் வந்து வேறு எதுவுமே சேர்க்கலை. இப்போது நம்ம எந்த பாத்திரத்தில் வச்சு பேக் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். நான் கேக் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான பாத்திரம் எடுத்திருக்கேன். இந்த சைஸில் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் அதிகமாக செஞ்சிங்கன்னா பாத்திரம் பெரிய சைஸாக எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஆயில் இல்லைனா நெய் இல்லைனா பட்டர் தடவிக்கலாம். ஸோ நம்ம கேக் எடுக்கும்போது ஒட்டாமல் வரும். ஸோ இந்த விளிம்புகளில் எஜ்ஜில் எல்லாம் தடவிக்கோங்க. இப்போ பாத்திரத்தோட அடிப்பகுதியில் மட்டும் கொஞ்சமாக கோதுமை மாவை இந்த மாதிரி டஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பட்டர் பேப்பர் இருந்தால் கூட போடலாம். ஸோ எல்லார் வீட்லேயும் பட்டர் பேப்பர் வந்து இருக்காது. ஸோ இந்த மாதிரி கோதுமை மாவையோ இல்லைனா மைதா மாவையோ இந்த மாதிரி லைட்டாக தூவி விட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு கேக் எடுக்கிறப்ப நல்லா ஈஸியாக வரும். ஸோ ஆல்ரெடி நம்ம மிக்ஸியில் வச்சு பீட் பண்ணி வச்ச நம்ம இந்த மிக்சரை சேர்த்துடலாம். இந்த மாதிரி இந்த பாத்திரத்தில் அந்த மிக்சர்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக தட்டிக்கோங்க. ஸோ இதில் வந்து உள்ளே ஏதாவது ஏர் கேப் ஏதாவது இருந்துச்சுன்னா அது நல்லா ஈவனாகி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம இதை பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம குக்கரில் வச்சு தான் பேக் பண்ண போகிறோம். ஸோ குக்கரில் வைக்கும்போது மேலே உள்ள விசிலையும் உள்ள கேஸ்கட்டையும் எடுத்துருங்க. ஸோ எடுத்துகிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணணும். இப்போ குக்கரை வந்து நான் ஹீட் பண்ணியிருக்கேன். ஸோ இது உள்ளே பார்த்திங்கன்னா டேரெக்டாக அந்த பாத்திரத்தை வைக்காமல் ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கோங்க. ஸ்டாண்ட் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பவுலையோ ஏதாவது ஒரு பிளேட் வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே நம்மளோட கேக் மிக்சரை வச்சிடலாம். ஸோ நம்மளுக்கு அந்த கேக்கோட பாத்திரத்துக்கும் குக்கரோட பாத்திரத்துக்கும் இடையில வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கேப் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு சிம்மில் வச்சு ஒரு 30லேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் நம்ம குக் பண்ணலாம். இப்போ 40 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கேக் வந்து நல்லா மேலே எலும்பி வந்திருக்கு. கேக் வெந்துருச்சாங்கிறத செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கம்பி வச்சு இந்த மாதிரி குத்தி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கேக் எதுவுமே ஒட்டாமல் வரும். ஸோ இப்போ நம்மளுக்கு கேக் நல்லா வெந்துருச்சு. நல்லா ஆறுனதை நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்போ நம்ம கேக் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இப்போது விளிம்பில் மட்டும் இந்த மாதிரி நைஃப் வச்சு நல்லா அதை எடுத்து டீமோல்டு பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு நல்லாவே வந்து அந்த விளிம்பெல்லாம் வந்து விட்டு தான் வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டை இதுக்கு மேலே கவுத்தி நம்ம மாற்றி போட்டுடலாம். ஸோ தட்டுனிங்கனாலே போதும், உங்களுக்கு வந்து கேக் வந்து நல்லா விழுந்துடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த மாவு தான், நம்ம கோதுமை மாவு முதல்ல டஸ்ட் பண்ணல. ஸோ அதுதான்.
ஸோ நம்ம இதுக்கு மேலே நீங்கள் எந்த மாதிரி டெக்கரேட் பண்ணணும்னு நினைக்கிங்களோ அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம டைரி மில்க் இந்த மாதிரி சாக்லேட் இருக்குல்ல, அதை மெல்ட் பண்ணி இந்த மாதிரி கிரேட் பண்ணி டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஈஸியாக நம்ம 3 பொருட்கள் வச்சு சூப்பராக செஞ்சிடலாம். இப்போ நம்ம கேக் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக க்ரீமியாக இருக்குது. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த கேக் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.